டிக்கெட் டு ஃபினாலே கார் டாஸ்கின் போது சாண்ட்ராவிடம் அநாகரிகமாக அதே நேரத்தில் வன்முறையாக நடந்து கொண்டதற்காக விஜய் பாரு என்கின்ற பார்வதி மற்றும் கம்ருதீன் ஆகிய இருவருக்கும் கோஸ்ட் விஜய் சேதுபதி ரெட் கார்டு வழங்கி வெளியேற்றியுள்ளார். பிக் பாஸ் தமிழ் சீசனில் ஒரு போட்டியாளர் ரெட் கார்டு வாங்கினால் அவர்கள் சந்திக்கும் முக்கிய பாதிப்புகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இமிடியேட் எவிக்ஷன், அதாவது உடனடி வெளியேற்றம். ரெட் கார்டு என்பது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன். மற்ற போட்டியாளர்களைப் போல மக்கள் ஓட்டுக்காக காத்திருக்காமல் அந்த கணமே வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். இது ஒரு கௌரவமான வெளியேற்றம் அல்ல. ரெண்டாவது ஸ்டெப் சம்பள பிடித்தம், அதாவது பேமெண்ட் இஷ்யூ. ஒப்பந்தத்தின் படி, அதாவது கான்ட்ராக்டின் படி ரெட் கார்டு வாங்கி வெளியேறுபவர்களுக்கு பேசப்பட்ட முழு சம்பளமும் கிடைக்காமல் போக வாய்ப்பு உள்ளது. விதிகளை மீறியதற்காக அபராதம், அதாவது ஃபைன் விதிக்கப்படலாம், அல்லது அவர்கள் தங்கியிருந்த நாட்களுக்கான சம்பளத்தில் பெரும்பகுதி குறைக்கப்படலாம். ஒரு சில வீடியோவில் சொல்லியிருக்காங்க டோட்டலாக அவங்களுக்கு சம்பளமே கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. ஸோ அது ஒரு தவறான தகவல். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும், அதில் ஃபைன் பிடிச்சி கொடுப்பாங்க, இல்லைன்னா பெரும்பகுதி குறைக்கப்படும். பட் அவங்களுக்கான சம்பளம் கண்டிப்பாக அவங்களுக்கு வழங்கப்படும். மூன்றாவதாக எதிர்கால வாய்ப்புகள் பாதிப்பு. அதாவது இப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விஜய் டிவி அல்லது ஸ்டார் நெட்வொர்க் நடத்தும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில், உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி, ஸ்டார் மியூசிக், இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரோக்ராம் இவங்க நடத்துகிறாங்க. அதில் பங்கு பெறும் வாய்ப்பு குறையும். மேலும் வன்முறை அல்லது தவறு நடத்தைக்காக ரெட் கார்டு வாங்கினால் திரையுலகில் அவர்களின் நற்பெயர் பாதிக்கப்படும். அதாவது நற்பெயர் பாதிக்கப்படும் அப்படின்னா பிராண்ட் இமேஜ், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா யாரும் அவங்களுக்கு ரெஃபர் பண்ண மாட்டாங்க, அவங்கள வச்சு பண்ணணுமாங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வரும். ஸோ இதுதான் மூணாவதாக நம்ம பார்க்குறது. இதில் நாலாவதாக பார்த்திங்கன்னா லீகல் ரிஸ்க், அதாவது சட்ட ரீதியான சிக்கல்கள். இதில் என்ன இருக்குன்னா, ரெட் கார்டு பொதுவாக பெரிய விதி மீறல் செய்யும்போது தான் தரப்படும். பாதிக்கப்பட்ட நபர் வெளியே வந்த பிறகு புகார் அளித்தால் அது போலீஸ் கேஸ் வரை செல்லவும் வாய்ப்பு உள்ளது. ஓகேங்களா? அப்புறம் ஒரு சிலர் கேட்பீங்க, நீங்கள் சொன்னீங்களே அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் குக் வித் கோமாளி, ஸ்டார் மியூசிக்லாம் பங்கு பெறும் வாய்ப்பு குறைவு, கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு சிலருக்கு தோணும், அவங்க சீரியல் நடிக்க அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்களா, நீ விஜய் டிவி சீரியலில் கமருதீனை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அது அந்த விஷயம் விஜய் டிவியை சார்ந்தது. ஓகேங்களா? ஆனால் உடனே கொடுக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் கமருதீனும் பார்வதியும் ஒரு நல்லடத்தினால ஏதோ கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க, சரி பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. இந்த 4 விஷயந்தான் ரெட் கார்டு வாங்கினவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நாம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.